ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அமைதியான கிராமத்துல ராமையா சுப்பையா அப்படிங்கிற நண்பர்கள் 2 பேரும் இருந்தாங்க. ராமையா மனைவி சீதா, சுப்பையா மனைவி லக்ஷ்மி. சீதா சமைக்கிறதுல, அதுலயும் முக்கியமா மீன் குழம்பு வைக்கிறதுல ரொம்ப திறமையானவ. அவ சமையலுக்கு அந்த ஊரே அடிமை. ராமையாவுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. எங்க போனாலும் அவனை பத்தியும் அவன் பொண்டாட்டிய பத்தியும் பெருமை பாடுறதுதான் அவனுடைய பழக்கம். ஆனா இல்லாதது பொல்லாததும் சேர்த்து சொல்லி பிரச்சனையில தான் மாட்டிப்பான். ஒரு நாள் ராமையாவோட வீட்டுல காலையிலேயே ஒரு அடுப்புல சாப்பாடும் ஒரு அடுப்புல மீன் குழம்பும் வெந்துகிட்டு இருந்துச்சு. சீதாவும் லக்ஷ்மியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் சீதா, பூ பறிக்கலாம் அப்படின்னு அந்த பக்கமா போய்கிட்டு இருக்கும்போது இந்த வீட்டை தாண்டி வரும்போது ஒரு நல்ல மனம் என்ன அப்படியே வீட்டுக்குள்ள இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்படி காலங்காத்தால என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அட நீ வேற லக்ஷ்மி, காலையிலேயே என் வீட்டுக்காரு ஆத்தங்கரைக்கு போனா அவருக்கு அங்க 2 பெரிய மீனுங்க கிடைச்சுதான். அதை பிடிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு சீதா மீன் குழம்பு வச்சு கூடன்னு ஆசையா கேட்டாரு. போனா போகுதுன்னா அந்த மனுஷனுக்காக மீன் குழம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, மீன் குழம்பா? மீன் குழம்புனா போதுமே, எனக்கு ஒரு பிடி சாப்பாடு சாப்பிட்டாகணும் போல இருக்கும். அதுலயே நீ வைக்கிற மீன் குழம்புக்கு ஈடு என்ன இருக்கு? அப்படி உன் கையில என்ன மந்திர சக்தி இருக்கோ என்னமோ, அந்த மீன் குழம்பு கொதிக்கும் போது ஒரு வாசத்துக்கே பசி 2 மடங்கு அதிகமாகுது. ஆனா அந்த பானையில பார்த்தா 2 மீன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கே. அதுதானே லக்ஷ்மி என்னோட கவலையே. என் வீட்டுக்காரு பிடிச்சுக்கிட்டு வந்தது 2 மீன். அதுல தலையும் வாலும் எடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது 2 துண்டு மட்டும்தான். அதுல அவருக்கு 1, எனக்கு 1. குழம்பாவது அதிகமா இருக்கட்டுமேனு கொஞ்சம் அதிகமா வச்சேன். இருக்கிறது 2 பேரு, அந்த 2 துண்டு வச்சு சமாளிச்சுக்கலான்னு இருக்கேன். ஆமா, உன்னோட வீட்டுக்காரர் எங்க? காலையிலேயே அவரும் என் வீட்டுக்காரரு கூட பேச போயிட்டாரா? ஆமா, உனக்கு தெரியாதது என்ன? தினமும் காலையில ஆம்பளைங்க எல்லாரும் அந்த ஊருக்கு மத்தியில இருக்கிற மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஊர் கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. ஆனா அதுலயும் வீட்டுக்காரருக்கு வர வர வாய் அதிகமாயிடுச்சு. ஊர்ல யாருக்கிட்ட பேசினாலும் என் பொண்டாட்டி சமையல் இப்படி இருக்கும், என் பொண்டாட்டி சமையல் அப்படி இருக்கும், அந்த மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது இப்படின்னு ஊர் முழுக்க உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டே திரியறாராமே. சீதா பெருமூச்சு விட்டு, நீ சொல்றது உண்மைதான் லக்ஷ்மி. அவரு பெருமை பேசுறதுனால மாட்டிக்கிட்டு முழிக்கிறது நான் தானே. முந்தா நேத்து வீட்டுல ஒரு கைப்பிடி அரிசி இல்ல, ஆனா 100கணக்கில் அரிசி மூட்டை வச்சிருக்கேன்னு ஊர்ல எல்லார்கிட்டயும் பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. அத ஊர்ல இருக்கிற 4 பேரு கேட்டு என்கிட்ட அரிசி கேட்டு வந்தாங்க. நான் முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது சொல்லு? இன்னைக்கு ஊருக்குள்ள போன மனுஷன் என்னது சொல்லிக்கிட்டு இருக்காரோ என்னவோ, அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஆம்பளைங்களோட கூட்டம் நிறைய பேர் அங்க நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அங்க ராமையா சுப்பையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த ஊரோட ஜமீன்தார் கூட அங்க வந்தாரு. ஏன் ராமையா, இன்னைக்கு விடிய காலையிலேயே உன் வீட்டுல இருந்து நல்ல மனம் வந்துச்சே. இன்னைக்கு உன் வீட்டுல எதனா விசேஷமா? சீதா ஏதோ நல்லா சமைச்சிருக்கா போலையே. அதுவா சுப்பையா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு பெரிய மீனா வாங்கிக்கிட்டு வந்தனா, அதான் சீதா அதை காலையிலேயே கழுவி குழம்பு வச்சிருக்கா. என் பொண்டாட்டி அந்த மண்பானையில புளிய கரைச்சி ஊத்தி அதுல மீன் குழம்பு வச்சா அதோட சுவை அடடாடா. அவ குழம்பு வைக்கும் போது வர்ற மனமே 7 ஊரை தாண்டி போய் பேசும். என் பொண்டாட்டியோட சமையலுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அங்கே நின்னுக்கிட்டு இருந்த ஜமீன்தார் ராமையா சொன்னதை எல்லாம் கேட்டு ரொம்பவும் கோவமா ராமையா பக்கத்துல போய், என்ன ராமையா, சத்தம் பெருசா இருக்கு. உன் பொண்டாட்டியோட சமையலுக்கு ஈடு இணையா இந்த உலகத்துல எதுவும் இல்லையா? என்ன திமிருடா உனக்கு? என்னோட வீட்டுல 10 சமையல்காரங்க இருக்காங்க. தினமும் நான் வாங்கிக்கிட்டு வந்த நெய்யையும் மசாலா பொருளையும் போட்டு அவங்க விதவிதமா எனக்கு சமைச்சு கொடுக்கறாங்க. அவங்க சமையலை விட உன் பொண்டாட்டி செய்யற கிராமத்து மீன் குழம்பு அவ்வளவு சுவையாவா இருக்கும்? ராமையா தயங்காம இன்னும் பெருமை பேசிக்கிட்டு இருந்தான். கும்பிடுறாங்க ஐயா, நீங்க ராஜா. உங்க வீட்டுல நீங்க விருந்து சமையலே செய்யலாம். ஆனா என் பொண்டாட்டி வைக்கிற குழம்ப உங்க வீட்டுல இருக்கிற யாராலையும் செய்ய முடியாதுங்க. என் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்ப மட்டும் சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் உங்க கோட்டைய கூட அவ பேருக்கு நீங்க எழுதி வைப்பீங்க. என் பொண்டாட்டிக்கு முன்னாடி உங்க வீட்டுல இருக்கிற எந்த சமையல்காரனாலையும் நிக்க முடியாதுங்க ஐயா. ஜமீன்தார் அதை கேட்டு கோவமா, அப்படியா? அவ்வளோ பெரிய திறமசாலியாவும் பொண்டாட்டி? சரி, நீ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிறேன். உன் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கணும்னு எனக்கும் தோணுது. இன்னைக்கு நானும் என்னோட 10 சமையல்காரங்களும் உன்னோட வீட்டுக்கு வரோம்.
உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி இன்னைக்கு எங்களுக்கு விருந்து சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லு. ராமையா கொஞ்சம் தயக்கத்தோட, ஐயா, நீங்க என்னோட வீட்டுக்கு வர்றதா? நாங்க ஏழைங்க ஐயா. எங்க வீட்டுக்கு நீங்க வந்தா நல்லா இருக்குங்களா? அப்ப ஜமீன்தார் கோவமா, என்னடா இப்படி இழுத்து இழுத்து பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இங்க நின்று உன் பொண்டாட்டி சமையல பெருமையா பேசன. அது எப்படி இருக்குன்னு நாங்க உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டாமா? மதியம் சூரியன் உச்சிக்கு வரும்போது நான் உன்னோட வீட்டுக்கு நிச்சயமா வருவேன். ஒருவேளை அந்த குழம்பு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, அப்படி இல்லைன்னா மீன் ஒருவேளை கம்மியா இருந்துச்சின்னு வச்சுக்கோ, உன்னோட முதுகுல 100 சாட்டை அடி விழும். சரியா? வாங்கடா போலாம். அப்படி ஜமீன்தாரும் ஆட்களும் அங்கிருந்து கோவமா போயிட்டாங்க. இப்போ ராமையா சுப்பையா 2 பேருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டா ராமையா, வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட? ஊருக்காரங்க கிட்ட பெருமை பேசின சரி, ஆனா ஜமீன்தாரு எவ்வளோ பெரிய ஆளு, அவர்கிட்ட போய் பெருமை பேசியிருக்கியே. ஏண்டா இந்த வேலை உனக்கு? 10 பேரை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அவங்க எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு உங்ககிட்ட மீன் இருக்கா? எப்படியும் உன்னோட உசுறு போக தான் போது போல. ராமையா பயந்துக்கிட்டே, ஐயோ சுப்பையா, ஏதோ வாய் தவறி பேசிட்டேன்டா. அவர் அவ்வளோ கோவமா பேசும்போது எனக்கு மட்டும் சூடு சோரணை இல்லையா என்ன? ஆனா இந்த விஷயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், என்னை உசுரோடவே புதைச்சி வச்சிடுவா பாரு. பேசாம வாடா வீட்டுக்கு போலாம். அவ கை கால்லையாவது விழுந்து எப்படியாவது மதியத்துக்கு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும். ராமையா சுப்பையா 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அங்க சீதா லக்ஷ்மி 2 பேருமே அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏங்க, ஏதோ நாய் துரத்துற மாதிரி எதுக்காக ஓடி வரீங்க? உடம்பெல்லாம் ஏன் வேர்த்து கொட்டிருக்கு? முகம் ஏன் வாடி போயிருக்கு? அப்ப ராமையா ஒரு தயக்கத்தோட, சீதா, என்னை மன்னிச்சிடு சீதா. நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஒரு தப்பு வேலை பண்ணிட்டேன். இப்ப என் உயிர் ஆபத்துல இருக்கு. நீ தான் என்னை காப்பாத்தணும். இன்னைக்கு என்ன பண்ணி வச்சுட்டு வந்தீங்க? யாரு கூட என்ன பந்தயத்தை கட்டிட்டு வந்திருக்கீங்க? உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அண்ணி, இவன் சொல்ல மாட்டான், நான் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஊர் ஜமீன்தார்கிட்ட நீங்க வைக்கிற மீன் குழம்ப பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. ஜமீன்தாருக்கு கோபம் வந்து அவருடைய சமையல்காரங்க 10 பேரை கூட்டிக்கிட்டு மதியம் உங்க வீட்டுக்கு சாப்பிட வராராமா. குழம்பு நல்லா இல்லைனாலோ மீன் குறைஞ்சாலோ உங்க புருஷன் உசுருக்கு தான் ஆபத்து. லக்ஷ்மி அம்மா சோகமா, ஐயோ ஜமீன்தார் வராரா? சீதா, அந்த பானையில இருக்கிறது 2 மீன். இதுல அவருக்கு என்னத்த பரிமாற போற? உன் புருஷ பண்ண வேலைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்க போறது நீதான். ஜமீன்தார் கோவத்தை பத்தி ஊர்ல அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் என்ன தண்டனையை கொடுக்க போறாரோ. இன்னைக்கு நீ காலி பாரு. ஏயா, உன்கிட்ட நான் என்னைக்குமே தலைப்பாட அடிச்சுக்கிறேனே. தேவையில்லாத பெருமைய ஊர் முழுக்க பேசிக்கிட்டு தெரியாதேன்னு என் பேச்ச கேட்டியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னைக்கு ஜமீன்தார நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லிருப்ப. இருக்கிறது 2 துண்டு மீன். இதுல யாருக்கு என்னத்தை போடுவேன்? இதுல கூட வரப்போற 10 பேர் வேற. ஆஹா, இன்னைக்கு ஜமீன்தார் கிட்ட நம்ம தோக்கதா போறோம். நமக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. அப்போ ராமையா பயந்து போய், அப்படி சொல்லாத சீதா, நான் பண்ணது பெரிய தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. என் வாயால தான் இவ்வளவு பிரச்சனையும். மதியம் ஜமீன்தார் வந்தாருன்னா நான் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க முடியாது. நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சே. எப்படியாவது வரவங்க எல்லாருக்குமே வயிறார சாப்பாடு போட்டுட. சீதா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, உங்களால வந்த கஷ்டம்தான் இது. ஆனா அதுக்குன்னு புருஷன் நீங்க உங்களை விட முடியுமா? சரி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த யோசனையால அந்த ஜமீன்தாரு சாப்பிடாம எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஓட போறாரு. அதுல நீங்களும் தப்பிச்சிடுவீங்க. உண்மையாவா சீதா? அவர் ஓடி போயிடுவாரா? என்ன பண்ணணும்? நீ என்ன சொன்னாலும் செய்யறேன். வேணும்னா நெருப்புல கூட குதிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜமீன்தார் வந்ததும் நீங்க அவரை மரியாதையா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி இருக்கே அந்த உலக்க, அதை நல்லா கழுவி அதுல கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி கொண்டு வாங்க. அப்ப நான் உள்ள இருந்து சத்தமா சில வார்த்தைகளை சொல்றேன். அது அவங்க எல்லார் காதலையும் விழும். நீங்க ஒரு உலக்கையோட அவர் பக்கத்துல போய் நின்னுக்கோங்க. அவர் என்ன கேட்டாலும் இது எங்க தாத்தா காலத்து வழக்கம், இதை மீற முடியாது, அப்படியே செய்யணும் அப்படின்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரி சீதா, ஜமீன்தார் கிட்ட இருந்து தப்பிக்க நீ என்ன சொன்னாலும் சரி, அதை அப்படியே செய்யறேன். அன்னைக்கு மதிய நேரம் ஜமீன்தார் அவங்க வீட்டு சமையல்காரங்களோட ராமையா வீட்டுக்கு வந்தாரு. ராமையா சுப்பையா 2 பேருமே வாசல்ல நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஜமீன்தார் ராமையாவை பார்த்து, என்ன ராமையா, சாப்பாடு தயாரா?
உன் பொண்டாட்டி வச்சிருக்கிற மீன் குழம்போட வாசம் அந்த தெரு முனை வரைக்கும் வருது. எங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குது. சீக்கிரமா வாழை இலைய போட்டு சாப்பாடு பரிமாறு. சாப்பாடு நல்லா இருக்கணும், பார்த்துக்கோ. ராமையா அடக்கமா, ஐயா, நீங்க பெரிய மனுஷன். எங்க வீட்டுக்கு வந்தது சந்தோஷங்க ஐயா. உங்களுக்கு சாப்பாடு தயாரா இருக்கு. கொஞ்சம் இப்படி உக்காருங்க. சுப்பையா, வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே வாழை இலைய போட்டுடு. எல்லாரும் உக்காந்துட்டாங்க. சமையலறையில இருந்து சீதாவோட குரல் சத்தமா கேட்டுச்சு. சீதா சத்தமா, ஏங்க ஜமீன்தார் வந்துட்டாரா? இங்க சாப்பாடு தயாராயிடுச்சு. எல்லாம் சூடா இருக்கு. இனிமே பரிமாறணும், அவ்வளவுதான். சரி சரி, நீங்க அந்த உலக்கைய கழுவி கொண்டு வந்துட்டீங்களா? அதுல எண்ணெயை தேய்ச்சி வைங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வழக்கம் இருக்கு, அதை மட்டும் என்னைக்குமே மறந்துடக்கூடாது. இத கேட்டுக்கிட்டு இருந்த ஜமீன்தார், என்ன ராமையா, உன் பொண்டாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்கா? சாப்பாடு பரிமாறாம உலக்கைய கழுவுங்க, எண்ணெய தேய்ங்கன்னு சொல்றா. என்ன விஷயம்? ஜமீன்தார் உயிர் பயத்துல எழுந்துச்சு அப்படியே நின்னுட்டாரு. ஏங்க, நம்ம வீட்டு பழக்கத்தை பத்தி அவர்கிட்ட சொல்லிடுங்க. நம்ம குடும்ப வழக்கப்படி சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த உலக்கையால மண்டையில 3 தடவை அடிக்கணும். அப்பதான் நரம்பெல்லாம் சரியாகி நம்ம சாப்பாட்டுல இருக்கிற காரத்தை அவங்களால தாங்கிக்க முடியும். இல்ல காரம் தாங்கிக்க முடியாம அவங்க உசுருக்கே அது ஆபத்தா போய் முடிஞ்சிடும். முதல்ல ஜமீன்தார அடிங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கிறவங்க எல்லா தலையிலையும் ஓங்கி ஓங்கி அடிச்சிடுங்க. நான் வாழையில சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். ராமையா உலக்கைய தூக்கி கையில இறுக்கமா பிடிச்சதும் ஜமீன்தார் பயந்துட்டாரு. ஒன்றும் இல்லைங்க ஐயா, அது எங்க குடும்பத்துல பல தலைமுறையா செய்யற ஒரு சின்ன வழக்கம். என் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்புல காரத்தை கொஞ்சம் அதிகமாவே போடுவா. அப்பதான் மீன் குழம்பு சுவையா இருக்கும் அப்படின்னு. அந்த காரம் சில பேர் உடம்புக்குள்ள போன உடனே அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் பாருங்க. என்னது, பைத்தியம் பிடிச்சிடுமா? ஆமா, இதுக்கு வேற வழி இல்லையா? ஆமா, இந்த உலக்கை எதுக்கு? அதான் சொன்னனே ஐயா, இது எங்க குடும்பத்தோட ஒரு சின்ன வழக்கம். இந்த உலக்கைய வச்சு தலையில ஒரு 5 அடி அடிச்சா போதும், உடனே சரியாயிடும். வலி இருக்காதுங்க ஐயா, ரத்தம் கூட பெருசா வராது. நீங்க உடனே குனிங்க ஐயா. உங்க தலையில முதல்ல ஒரு 5 அடி அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மற்றவங்க தலையில ஒரு 5 அடி அடிக்கிறேன். என்னடா இது, மீன் குழம்பு சாப்பிடலான்னு வந்தா இவங்க கிட்ட உலக்கையில அடி வாங்கிட்டு தான் சாப்பிடணும் போல இருக்கே. வேண்டாம்ப்பா, ஒரு வேளை உலக்கையால அடி வாங்கி தலை வீங்கிடுச்சுன்னா, ஒரு வேளை தலை உடஞ்சிட்டா, ஐயா வேணாங்க ஐயா, நம்ம கோட்டைக்கு போய் பழைய சோறே சாப்பிடலாம், வாங்க போலாம். ராமையா, உன் பொண்டாட்டியோட மீன் குழம்பும் வேண்டாம், உன் உலக்கையில நான் அடி வாங்கவும் வேண்டாம். இப்படிப்பட்ட வழக்கங்களை எல்லாம் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லை. என்னால தாங்க முடியாது. வாங்கடா வாங்க, இவங்கிட்ட அடி வாங்குறதுக்கு நாம ஓடி போயிடலாம். ஜமீன்தாரும் அவர் கூட வந்த 10 சமையல்காரனுங்களும் பயந்து அங்கிருந்து ஓடியே போயிட்டானுங்க. ஜமீன்தார் போனதுக்கு அப்புறமா தான் ராமையாவுக்கு சுப்பையாவுக்கு உயிரே வந்துச்சு. அப்பதான் லக்ஷ்மியும் சீதாவும் வெளியில வந்தாங்க. சீதாவோட யோசனையால தான் ஜமீன்தார் ஓடி போயிட்டாரு அப்படிங்கறதுனால ராமையா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அண்ணே, என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களால தான் உங்க புருஷன் உயிரோடவே இருக்காரு. அந்த ஜமீன்தாரு உலக்கையில அடின்னு சொன்ன உடனே ஓடி போயிட்டாரு பாருங்க. எது எப்படியோ புருஷன் உசுரை காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா அண்ணனோட நிலைமை அவ்வளவுதான். இவரு உலக்கைய பிடிச்சுக்கிட்டு பக்கத்துல நிக்கும் போது ஜமீன்தார் மண்டைய பொழந்துருவாரோ அப்படின்னு எனக்கும் பயமா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியோ இந்த யோசனையால அவரு ஓடி போயிட்டாரு. அப்ப ராமையா கையெடுத்து கும்பிட்டு சீதா கிட்ட, சீதா, என்னை மன்னிச்சிடு. இனிமே நான் இப்படியெல்லாம் பேச மாட்டேன். 10 பேருக்கு முன்னாடி பெருமைக்காக பேசுற விஷயம்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டு வரணும்னு எனக்கு உண்மையாவே தெரியாது. தேவையில்லாம எல்லார் முன்னாடியும் பெருமையா பேசி பிரச்சனைய வர வச்சுக்கிட்டேன். உன் புத்திசாலித்தனம் மட்டும் காப்பாத்தலன்னா என்ன இருப்பனோ. இனிமேலாவது வாயை கொஞ்சம் குறைங்க. மனுஷங்க நம்ம வீட்ல என்ன இருக்கோ அதை வச்சுதான் திருப்தி அடையணும். இல்லாததும் பொல்லாததுமா கற்பனையை பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினைச்சுக்கிட்டு வெளியில போய் சொன்னீங்கன்னா கடைசியில இந்த மாதிரி தான் பிரச்சனையில மாட்டிப்பீங்க. இவங்க எல்லாரும் யாரு? நம்ம கூடவே இருக்கிறவங்க. நம்ம வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? தெரிஞ்சிருக்கிறவங்க கிட்டயே போயிட்டு நம்மள பத்தி இல்லாதது பொல்லாதது சொன்னா அப்புறம் என்ன நடக்கும்? இனிமே இப்படி எப்பவும் பண்ண மாட்டேன் சீதா. இனி யாரு முன்னாடியும் நிச்சயமா பெருமை பேச மாட்டேன். சரி வா ராமையா, எப்படியும் ஜமீன்தாரு போயிட்டாரு. மீன் குழம்பு அப்படியே தானே இருக்கு. நாம 4 பேரும் நிம்மதியா உட்காந்து மீன் குழம்ப சாப்பிடுவோம். பசி உசுறு போகுது. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு எந்த ஒரு அலட்டலும் இல்லாம சாப்பாட்டுல குழம்பு நிறைய ஊத்திக்கிட்டு மீனை மட்டும் வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க.
அன்னையில இருந்து ராமையா எல்லார்கிட்டயும் தான் பொண்டாட்டிய பத்தி பெருமையா பேசுறத விட்டுட்டான். தான் பொண்டாட்டியோட திறமைய அவன் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு வெளியில அதை பத்தி எல்லாம் பெருமையா பேசாம அவங்க 2 பேரும் அந்யோன்யமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்பவுமே வார்த்தையை விடும்போது பார்த்து விடணும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம சந்தோஷமா வாழ கத்துக்கலனா நாளைக்கு பிரச்சனையில தான் மாட்டிக்க வேண்டி இருக்கும். பச்சை பசேல்ல வயல், உயரமான மலைகளுக்கு நடுவுல இருக்கிற அழகான ஊரு கிருஷ்ணாபுரம். அந்த ஊர்ல வீரையா அப்படிங்கிற ஒரு நாட்டு வைத்தியர் இருந்தாரு. அவருடைய மனைவி சுகுணா புருஷனுக்கு வைத்தியத்துல நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை வேறுகளை வச்சுக்கிட்டு அவரு எப்பேற்பட்ட வியாதியை வேணும்னாலும் குணமாக்கக்கூடிய திறமசாலி. அதே மாதிரி வைத்தியத்துக்கு அவரு ஏழுங்க கிட்ட பணம் வாங்க மாட்டாரு. இந்த சுயநலமும் இல்லாம எல்லாருக்கும் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலையில அந்த ஊர்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த ராமையா அவனுடைய மனைவியான கமலாவை கூட்டிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு வந்தான். ஐயா வைத்தியர் ஐயா, என் பொண்டாட்டி ரொம்ப நாளா ஜுரத்தால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா எந்த மருந்தாலையும் அவளை குணமாக்க முடியல. ஆனா நீங்க கொடுத்த மருந்துல 2 நல்ல குணமாயிட்டா. இந்த நன்றியை நான் மறக்க மாட்டேங்க. வீரையா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ ராமையா, இதுல நான் எதுவும் செய்யல. எல்லாம் அந்த வனதேவதையோட கருணை. சரியான நேரத்துல சரியான மூலிகை கிடைச்சது, அதுதான் காரணம். இப்போ உன் பொண்டாட்டிக்கு எப்படி இருக்கு? கமலா சந்தோஷமா, பரவாயில்லங்கய்யா, நான் நல்லா இருக்கேன். நான் குணமாக மாட்டேன் அப்படின்னு என் வீட்டுல இருக்கிறவங்க சொந்த பந்தங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான் இவ போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா என்னைக்கு நீங்க என்ன பார்த்து என் ஆடிய பிடிச்சு எனக்கு வைத்தியம் செய்ய ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே நான் பாதி குணமாயிட்டேங்க ஐயா. கமலா இங்க வா. இது துளசி, இஞ்சி எல்லாம் தட்டி போட்டு செஞ்ச கசாயம். இத முதல்ல நீ கொஞ்சம் குடி. ஏன்னா ஜுரம் விட்டதுக்கு அப்புறமா உடம்பு வலி போகாத மாதிரி இருக்கும், அசதி அப்படியே இருக்கும். இத மட்டும் நீ குடிச்சனா அந்த அசதியெல்லாம் 10 நிமிஷத்திலேயே பறந்து போயிடும். அப்ப கமலா அந்த கசாயத்தை குடிச்சு, அம்மா எவ்வளவு அன்பா நீங்க எல்லா சேவைகளையும் செய்றீங்க. உங்கள மாதிரி ஆட்கள் எங்க ஊர்ல இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்துதான் வச்சிருக்கணும். உங்க நன்றி கடனை நாங்க எப்படிதான் தீர்க்க போறோம்னு தெரியல. என்ன உதவியா இருந்தாலும் இவர்கிட்ட கேளுங்க, இவர் செய்வாரு. ஐயோ கமலா, எனக்கு எதுவும் வேண்டாம். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா? உங்க முகத்துல தெரியுதே இந்த மகிழ்ச்சி, இது மட்டுமே எனக்கு போதும். வைத்தியர் ஐயா, உங்க நல்ல மனசு யாருக்குமே வராதுங்க. அடுத்த வாரம் என் தோட்டத்துல பீர்க்கங்காவும் கத்திரிக்காவும் அறுவடை பண்றேன், உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ராமையாவும் கமலாவும் 2 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் வீரையா சுகுணா 2 பேரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா, ஏங்க நேத்து பட்டணத்துல இருந்து ஒரு பெரிய மனுஷன் வந்தாரே, அவரு உங்களை சந்திக்க தானே வந்திருந்தாரு. உங்க நாட்டு வைத்தியம் ரொம்ப நல்லபடியா நடக்குது. எல்லா வியாதிகளையும் நீங்க நல்லாவே குணமாக்குறீங்க. உங்களை மாதிரி திறமசாலிங்க இந்த மாதிரி கிராமத்துல இருந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. உங்களுக்கு பட்டணத்துல தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி கொடுக்கறேன், நீங்க அங்க வந்துடுங்க அப்படின்னு சொன்னாரே, அவருக்கு நீங்க என்ன பதில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்ப வீரையா சிரிச்சுக்கிட்டே, அவன் சொல்லும் போது கேட்க சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அது ஒரு மாய உலகம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. அங்க போனா கட்டுக்கட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும். ஆனா நான் கராரா சொல்லிட்டேன், என்னால இந்த ஊரை விட்டு எங்கேயும் வர முடியாது. அப்படியா? இவ்வளவு பெரிய வாய்ப்பை எதுக்காக வேண்டான்னு தட்டி கழிச்சீங்க? நமக்கு இந்த சின்ன குடிசையை விட்டு இங்க வேற எதுவும் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிற யார்கிட்டயும் நீங்க பணமும் வாங்க போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது பட்டணத்தையாவது போய் நீங்க சம்பாதிக்கலாம்ல. உண்மைதான் சுகுணா. ஆனா அங்க ஒரு அறையில நான் அடப்பட்டு கிடக்கணும், கைதிய போல. இங்க இருக்கிற சுதந்திரம் அங்க எனக்கு இருக்காது. பட்டணத்துக்கு போனா அங்க பணக்காரனுக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்க முடியும். என் வீட்டு வாசலுக்கு வந்து நிக்கிற ஏழைக்கு வைத்தியம் பார்க்க முடியாது. ஏன்னா அங்க வைத்தியம் வியாபாரமாகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுக்கு பாம்பு கடிச்சிடுச்சுன்னு ஒரு விவசாயிய தூக்கிக்கிட்டு வந்தாங்களே, நான் இல்லைன்னா அவங்க எங்க போயிருப்பாங்க? பாவம், அந்த உயிர் போயிருக்காதா சொல்லு? உங்க எண்ணம் நல்ல எண்ணம் தாங்க. ஆனா உங்க உடம்பையும் நீங்க பாக்கணும்ல. ராத்திரியும் பகலுமா அந்த காட்டுக்கு போய் மூலிகை பறிச்சுட்டு வந்து வைத்தியம் செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? பணம் வயிற்ற நிரப்பலாம், ஆனா மனச நிரப்பாதே சுகுணா. இந்த கிராமத்து ஜனங்க எல்லாம் என் சொந்த பந்த மாதிரி. எப்படி நான் விட்டுட்டு போக முடியும்? இந்த கிராமத்துல எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் நிச்சயமா பட்டணத்துல கிடைக்காது. அதனால நான் அங்க போகல. சுகுணா ரொம்பவும் பெருமையா, நீங்க சொல்றது கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. எந்த சுயநலமும் இல்லாதவர் என் புருஷன்னு சொல்லிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்டாட்டியா உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நான் எப்பவுமே துணையா இருப்பேன். உங்க வழியிலேயே நானும் நடப்பேங்க. அப்பதான் வைத்தியரோட வீட்டு வாசல்ல ஒரு மாட்டு வண்டி வந்து நின்னுச்சு. அந்த மாட்டு வண்டியில இருந்து
பட்டணத்துல ரொம்பவும் பேர் போன ஒரு வியாபாரி, ஜமீன்தாரும் கூட. அவரு ரொம்பவே உப்பி போயிருந்தாரு. கூடவே அவருடைய மனைவியான சுமதி 2 பேருமே வண்டியை விட்டு கீழே இறங்குனாங்க. அப்பா, என்னடா கிராமம் இது! வர வழியெல்லாம் ஒரே மேடு பள்ளம் கல்லு. இந்த மாட்டு வண்டியில பயணம் செஞ்சு எனக்கு இடுப்பு வலிதான் வந்துச்சு. ஆமா, இப்ப எதுக்கு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம்? இந்த கிராமத்துல இருக்கிற குடிசை எல்லாமே பிச்சைக்காரங்க குடிசை மாதிரியே இருக்கு. நம்ம தகுதிக்கெல்லாம் நாம இந்த கிராமத்துக்கு வரலாமா சொல்லுங்க? அப்போ பூபதி கோவமா, சுமதி, கொஞ்சம் வாய மூடுறியா? என்னோட உடம்பு வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். பட்டணத்துல எத்தனையோ வைத்தியர்கிட்ட நான் ஏற்கனவே போயிட்டேன். அவங்க கொடுக்கற மருந்தால வலி எனக்கு இன்னும் தான் அதிகமாகுது. இது என்னோட கடைசி முயற்சி. இந்த முயற்சியிலையாவது நான் ஜெயிக்க பாக்கறேன். பட்டணத்துல அவ்வளவு பெரிய வைத்தியர்களாலேயே எதுவும் செய்ய முடியலையா? இந்த ஊர்ல அப்படி எவ்வளவு பெரிய நாட்டு வைத்தியர் இருக்காருன்னு இங்க வந்திருக்கீங்க. அந்த வைத்தியர்களால பண்ண முடியாதத இந்த நாட்டு வைத்தியரால பண்ண முடியுமா? என் பேச்சு கேளுங்க, வாங்க ஊருக்கே திரும்ப போயிடலாம். அப்போ வீரையா வெளியில வந்து, ஐயா, நீங்க தேடி வந்து இருக்கிற வைத்தியரு நான் தான். என் பேரு தான் வீரையா. ஆமா, எதுக்கு நீங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க? உடம்புக்கு முடியாதப்போ கோவம் கூட எதிரிதான். அதனால அதை முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோங்க. அப்போ சுமதி திமிரா, ஓஹோ, நீங்க தான் அந்த நாட்டு வைத்தியரா? என்னங்க உங்க பேச்சுல இவ்வளவு திமிரு தெரியுது? எங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உங்களை மாதிரி 10 வைத்தியரை விலைக்கு வாங்குவேனா? நீங்க போட்டிருக்கிற துணி கூட ஒன்னும் சரியில்லையே. சரி சரி, ஏதோ அது உங்க தலையெழுத்து. என் புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. ஏதாவது மருந்து இருந்தா அரைச்சி கட்டி விட்டு அனுப்புங்க, நாங்க கிளம்புறோம். அப்ப அதை கேட்டு வீரையா, இங்க பாருங்கம்மா, வியாதிக்கு முன்னாடி பணக்காரன் ஏழை எல்லாமே ஒண்ணுதான். இந்த இயற்கைக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் எல்லாம் கிடையாது. உங்க வைத்தியத்துக்கு அந்த இயற்கையோட கருணை இருந்தாதான் மூலிகை கிடைக்கும். இங்க உங்களோட பணம் எல்லாம் செல்லுபடியாகாது. என்ன ஏதோ பெரிய ஆளு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பணம் உங்களுக்கு தேவையில்லையா? உங்ககிட்ட எனக்கு தேவை பணம் இல்ல, பொறுமை தான். இது ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே நிமிஷத்துல மறையிற வியாதி இல்ல. நீங்க இங்க வைத்தியம் பண்ணிக்கணும்னா 10 நாள் என் குடிசையில தான் தங்கி இருக்கணும். விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா நீங்க போகலாம். பூபதி பயந்து போய், வைத்தியரையா, தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பணத்திமிரு அதிகம். அவ பேச்ச பெருசா எடுத்துக்காதீங்க. முதல்ல என் நாடிய பார்த்து சொல்லுங்க. நான் உயிரோட இருப்பேனா இல்ல இருக்க மாட்டேனா? என் வலி எனக்கு தானே தெரியும். என் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம். வீரையா அவங்கள உள்ள கூட்டிட்டு போய், உங்க உடம்பு சுத்தமா சரியில்லைங்க. உங்க நாடி வேகமா துடிக்குது. நீங்க பட்டணத்துல கண்டதையும் சாப்பிட்டு இருப்பீங்க போல. அதனால உங்களுக்கு கபம் வாதம் எல்லா வியாதியும் வந்திருக்கு. தேவையில்லாத பொருள் எல்லாம் சாப்பிட்டா இப்படிதான் கண்ட வியாதியும் வந்து சேரும். இத சாதாரணமா மருந்து கொடுத்தெல்லாம் சரி பண்ண முடியாது. இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. எவ்வளோ வலியா இருந்தாலும் தாங்குவேன். இங்கேயே தங்கணும்னால சொல்லுங்க, எனக்கு மருந்து கொடுங்க. முதல்ல நீங்க உங்க உணவு பழக்கத்தை மாத்தியாகணும். சுகுணா, நீ இப்பவே போய் நான் சொல்ற மூலிகை எல்லாம் பறிச்சிட்டு வா. வைத்தியத்தை உடனே ஆரம்பிக்கணும். சரிங்க, இப்பவே போய் அந்த மூலிகை எல்லாத்தையும் கழுவி அதை நல்லா இடிச்சு அதுல தேன் கலந்து கொண்டு வரேன். ஆமா, நீங்க அந்த பக்கத்து குடிசையில ஓய்வு எடுத்துக்காங்க. இந்த 10 நாள் வரைக்கும் அவருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அவரு வேற எதுவும் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் குடிக்கணும். அப்புறம் வெறும் பழங்களை மட்டும்தான் சாப்பிடணும். அதை கேட்டதுமே சுமதி, என்னது 10 நாள் நாங்க 2 பேரும் இங்க தங்கி இருக்கணுமா? என் வீட்டுக்காரரு வெறும் கஞ்சியை மட்டும்தான் குடிப்பாரா? ஏமா, கஞ்சியை மட்டும் குடிச்சா உடம்பு எப்படி குணமாகும்? பட்டணத்துல அத்தனை வைத்தியர்கள் பார்த்து என் வீட்டுக்காரோட வியாதி குணமாகலையா? நீங்க கொடுத்த பத்திய சாப்பாடு சாப்பிட முடியுமா? இங்க கொசு தொல்லை வேற அதிகமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, நீங்க எவ்வளவு மருந்து சாப்பிட்டு இருந்தாலும் உங்க வியாதி குணமாகல இல்லையா? நாங்க கொடுக்கற ஒரே ஒரு மருந்தையும் சாப்பிடுங்க. 10 நாள் பொறுமையா இருங்க. வியாதி குணமாகலன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அத சொல்லிட்டு போங்க. அப்புறம் இந்த கொசுலாம் கடிக்காது. நான் வேப்பலைய நெருப்பு வச்சு கொளுத்துவேன். அந்த புகைக்கே கொசு எல்லாம் போயிடும். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆமாங்கம்மா, பணத்து மேல வைக்கிற நம்பிக்கைய வைத்தியத்து மேல வைங்க. 10 நாளிலேயே உங்க புருஷன் பூரண குணமாயிடுவாரு. 10 நாளும் ஆச்சு. வீரையா சுகுணா தூக்க கூட சரியா தூங்காம பூபதிய நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. நேரத்துக்கு சரியான மருந்து, சரியான சாப்பாடு, இது எல்லாத்தையும் கொடுத்தப்ப பூபதி மனசுக்குள்ள கிராமத்து ஆட்கள் இவ்வளவு சுத்தமானவங்களா அப்படின்ற எண்ணமே வந்துச்சு. 10 நாள்ல பூபதிக்கு உடம்பு நல்லாவே குணமாயிடுச்சு. இப்போ இருந்ததை விட அவன் ரொம்ப தெளிவா ரொம்ப சுறுசுறுப்பாவே இருந்தான். ஐயா, நீங்க சாதாரண ஆள் இல்ல. உண்மைய சொல்றேன். நான் பட்டணத்துல வைத்தியத்துக்கு எத்தனையோ வைத்தியருங்களுக்கு லட்ச லட்சமா பணத்தை கொடுத்துருக்கேன்.
ஆனா அவங்க கொடுத்த மருந்தால என் உடம்பு குணமாகல. நீங்க காட்டுன அன்பு, நீங்க செஞ்ச சேவை, கொடுத்த மருந்து, இதால நான் இப்ப பூரணமா குணமாயிட்டேன். உங்களுக்கு உடம்பு குணமானதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உடம்பு குணமாயிடுச்சுன்னு மறுபடியும் பழையபடி பழக்க வழக்கத்தை ஆரம்பிக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. உண்மைதான், இந்த கிராமத்துல இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்ல மனசோட இருக்கீங்க. இந்த கிராமத்துல வந்து இருந்த 10 நாள்ல என்னோட வியாதி மட்டும் போகல, கூடவே என்னோட பணக்காரன் அப்படிங்கிற நினைப்பும் சேர்ந்து போயிடுச்சு. சுமதி 2 கையெடுத்து கும்பிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டா. என்ன மன்னிச்சிடுங்க, நான் பணம் இருக்குன்ற திமிருல உங்ககிட்ட ரொம்ப அதிகமா பேசிட்டேன். என் வீட்டுக்காரோட வியாதி குணமானதுக்கு நீங்க தான் காரணம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அந்த பணத்தால அவர் வியாதியை குணமாக்க முடியல. உங்க நல்ல மனசுதான் அவரை குணமாக்குச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து என் புருஷனோட உசுரை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. இதுக்கு எதுக்குங்க மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உங்களுக்கு கிராமத்தை பத்தி தெரியாது, பட்டணத்துல பிறந்து வளர்ந்தவங்க, அதனால ஏதோ தெரியாம பேசிருப்பீங்க. அதையெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்கல, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு கூட வேணான்னு சொல்லி கிராமத்து ஆட்களுக்கு நீங்க உதவி செய்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்க முன்னாடி நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல, எங்க பணம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அப்போ வீரையா, நீங்க உங்க மனசை மாத்திக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்க பாருங்க பூபதி, பணத்தை வீணா செலவு பண்ணாம 4 பேருக்கு உதவி பண்ணுங்க. பூபதி ஒரு பை நிறைய தங்க காசை எடுத்து கொடுத்து, ஐயா, நீங்க 2 பேரும் பண்ண உதவிக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ஆனா என்னால முடிஞ்சது, இதுல கொஞ்சம் தங்க காசு இருக்கு. இந்த தங்க காசை வச்சு இந்த ஊர்லயே ஒரு பெரிய வீடா கட்டிக்கோங்க. இத வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இல்லங்க பூபதி, இந்த பணம் தான் வேணும்னா நான் பட்டணத்துக்கு போய் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். ஆனா எனக்கு இந்த பணம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் வைத்தியத்துக்கு பணம் வாங்குறதில்ல. எனக்கு இந்த பணம் வேண்டாம். அப்படி சொல்லாதீங்க ஐயா. என்னோட சந்தோஷத்துக்காகவாவது இதை வாங்கிக்கோங்க. இது என்னோட சந்தோஷம் இல்லையே. நீங்க குணமாயிட்டு இங்கிருந்து போகும்போது உங்க மனசுல ஒரு நிம்மதி இருக்கு இல்லையா? உங்க முகம் பார்க்க எவ்வளவு பொலிவா இருக்கு. இத பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாங்க ஐயா, மத்தவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்துதான் நாங்க சந்தோஷப்பட்டுறது எங்களுக்கு வழக்கம். நீங்க ஏதாவது யாருக்காவது உதவி செய்யுங்க, அவங்க உதவி செய்யும் போது அவங்க கண்ணுல ஒரு சந்தோஷம் தெரியும் இல்லையா? அந்த சந்தோஷம் எங்க சந்தோஷம்னு நினைச்சுக்கோங்க. எங்களுக்கு அதை விட்டா வேற எதுவும் வேண்டாம். அப்போ பூபதி சந்தோஷமா, உங்க 2 பேரையும் சந்திச்சதுக்கு நான் கொடுத்து தான் வச்சிருக்கணும். இவ்வளவு ஏழ்மையிலையும் பணம் வாங்காம வைத்தியம் பண்றீங்க. இன்னையிலிருந்து நான் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயிலையும் ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவேன். பூபதியும் சுமதியும் அவங்க திமிர கர்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷங்கள ஊருக்கு திரும்பினாங்க. பணம் ஒருத்தங்கள மேலேயே தூக்கியில தள்ளியும் விடும். ஆனா நல்ல குணமும் சேவை குணமும் என்னைக்குமே ஒரு மனுஷனை நல்லபடியா வளர்த்துக்கிட்டே தான் போகும். வீரையா எப்பவுமே பணத்தையும் தங்கத்தையும் எதிர்பார்க்காம காட்டுல கிடைக்கிற மூலிகைகளை வச்சு ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே இலவசமா தான் சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த சேவை குணம் தான் அவரை இப்பவும் நல்லபடியா வச்சுக்கிட்டு இருக்கு. எப்பவுமே பணம் முக்கியம் கிடையாது, மனுஷங்களுக்கு மனுஷங்க உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ரொம்ப முக்கியம்.